தேசங்கள் ஒன்றாக இணையும் இந்த அடையாளங்களோடு, தேசங்களுக்கான அடையாளங்களோடு நாம் இங்கே உலகில் பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாவதை காண்கிறோம். வெவ்வேறு காரியங்கள் ஒன்றிணைந்து உலகத்தை ஒன்று சேர்த்து, ஜனங்களை ஒன்று சேர்த்து, சபைகளை ஒன்று சேர்த்து, இந்த எல்லா காரியங்களையும் ஒன்று சேர்க்கிறது. இந்த எல்லா இணைப்புகளும் நடந்து கொண்டிருக்கையில் மற்றொரு இணைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். அதைத்தான் நான் இப்பொழுது உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவன் தம்முடைய மனவாட்டியை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஒன்று சேர்கிறாள். ஒரு இணையும் நேரம் உண்டு, அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவள் எதற்காக இணைந்து கொண்டிருக்கிறாள்? எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக. ஆமேன். தேவன் அவளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆமையா, இணைதல். அவள் எதனோடு இணைந்து கொண்டிருக்கிறாள்? வார்த்தையோடு. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அவளோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறாள். எந்த ஸ்தாபனமோ அல்லது வேறு யார் என்ன கூறினாலும் அதை பொருட்படுத்துகிறதில்லை. அவள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஆயத்தமாய்க் கொண்டிருக்கிறாள். ஏன்? அவள் மணவாட்டியாய் இருக்கிறாள். அது உண்மை. அவள் தன்னை தன்னுடைய மணவாளரோடு இணைத்துக் கொண்டிருக்கிறாள். பாருங்கள், மணவாளர் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சபையும் மணவாட்டியும் வார்த்தையும் ஒன்றாய் கொண்டு வந்து முடிவில் வார்த்தையே மணவாளனின் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமேன். உங்களால் அதை காண முடிகிறதா? ஒரு இணைதல். இனி ஒருபோதும் சபையை சேர்ந்து கொள்ளுதல் என்றல்ல, இதை குறித்து அதிகமாக என்றல்ல, ஆனால் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விலகி ஓடி இயேசு கிறிஸ்து மண்டை கட்டப்படுங்கள். புரிகிறதா? இது இணையும் நேரமாய் உள்ளது. தேவன் தமது மனவாட்டியை மறுபடியும் கொண்டு வந்து ஒன்றாக இணைக்கிறார். சரியாக தம்முடைய வாக்குதத்தின் வார்த்தைகளை இணைக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இதை கூறுகிறது. பூமியின் தூணில் நித்திரை பண்ணும் பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள் என்றும், அப்பொழுது நாம் அவர்களோடு இணைக்கப்படுவோம். அதாவது உயிரோடு இருப்பவர்கள் மரித்தோருடன் நாம் அங்கு செல்வதற்கு முன்பே இணைக்கப்படுவோம். ஏனென்றால் மணவாட்டி அங்கு செல்லும் போது பரிபூர்ணமாயிருப்பாள். உயிரோடு இருந்து தங்களை வார்த்தையுடன் இணைத்துக் கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே சென்றவர்கள் அதை செய்தனர். எடுத்துக் கொள்ளப்பட்டு மேலே செல்வதற்கு முன்பு இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய இணைப்பாக ஆவார்கள். ஆமேன்.